ரொம்ப நாளாக கோவா பிளான் போட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் அது வந்து டைம் செட் ஆகவே இல்லை. இன்னைக்கு வந்து ஃபைனலி செட் ஆயிடுச்சு. ஆனால் சீசன் இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல, டைம் கிடச்சிச்சு, அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் தான் தெரியும் அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் காலையில் பெங்களூர்லேருந்து ஒரு 4:30க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். இப்போ மணி வந்து 4:30 ஆயிடுச்சு, ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கே இந்த டைம் ஆயிடுச்சு. இது வந்து தார்வாத் டு பனாஜி போகிற வழி. இது ராம்நகர் வழியாக போகிற இடத்துல. இது வந்து ஒரு காட் ரோடு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் ஊட்டி குன்னூர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வர வெஹிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேஷாக வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டேர்னிங்கில் நாங்கள் பிரேக் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நின்று வியூ பாயிண்ட்டுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். வர வெஹிக்கல் எல்லாம் பாவம் ஹெவியாக வந்துச்சு. லாரியெல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்துச்சு. இவர் தான் நம்ம போனவங்களுக்குள்ள கைடு. இவர் தான் எல்லாத்தையும் அது இதுன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வந்தார். அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு பார்க்குறோம். இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. சரி, அதையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் இறங்கிட்டு வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.